ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி பெருசான மிளகா ஒரு 6, கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், பெருங்காயம் 1/2 பிஞ்ச், பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இப்போ முதல்ல இந்த மிளகாவை நம்ம இப்படி ஸ்லிட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இது மாதிரி எல்லா பச்சை மிளகாவையும் நடுவில் ஸ்லிட் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் இந்த பேக்கிங் சோடா, அப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர் நான் எங்களுக்கு காரம் நிறையா வேணும்னு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. சில்லி பவுடர், உப்பு, பேக்கிங் சோடா எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பேன் எடுத்துட்டு இந்த அடுப்பில் நான் போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானோன்னு இந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். எதுக்காக இப்படி காஞ்ச எண்ணெயில் பெருங்காயம் போடுறோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக. மேலும் நம்மளுக்கு இந்த பஜ்ஜியோட அந்த அவுட்டர் லேயர் நல்லா மொறுன்னு நல்லா வரும், அதுக்காகவும் கூட. கொஞ்சம் அந்த வாசனை வந்தோன்னே பெருங்காயம் கொஞ்சம் கரைஞ்சோன்னே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காய எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவணும், அந்த பெருங்காயமும் எண்ணெயும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி பெருங்காயம் போட்ட எண்ணெயும் ஊற்றி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு 1/2 இன்ச் இஞ்சி, 1 பல் பூண்டு, இது மாதிரி அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு பிசைஞ்சு அப்படியும் பண்ணலாம். நல்லா எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருங்கோ. ரொம்ப ஊற்றிட்டா தண்ணி ஜாஸ்தியாக போயிடும், அப்புறம் நல்லா வராது பஜ்ஜி. தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த பதத்துக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்கோ. மாவை இது மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இது மாதிரி பதத்துக்கு இருக்கணும் கெட்டியாக. அதே சமயத்தில் கட்டி இல்லாமையும் இருக்கணும், அதனால நல்லா கலரிக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போது பஜ்ஜி மாவும் ரெடி ஆகிடுது. அடுப்பில் பேனை போட்டுண்டு எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. சைமல்டேனியஸாக பஜ்ஜி மாவு கரைக்கும் போதே நீங்கள் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணின்றலாம், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மிளகாவை எடுத்துட்டு இதோ பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி டிப் பண்ணி இந்த காம்பு இருக்கு இல்லையா, இந்த காம்பை பிடிச்சிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இந்த காம்பை பிடிச்சி நல்லா ஃபுல்லாக இது மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு இது அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடுங்க. கொஞ்சம் கழித்து அதை திருப்பி விடலாம். இப்போ இதை திருப்பி விடலாம் இந்த சைடு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே எடுத்துடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுத்து இந்த பஜ்ஜி எடுத்துடலாம். இப்போ சுட சுட மிளகா பஜ்ஜி ரெடி.